Hi viewers, welcome to Mahi Kitchen Tamil. நம்ம இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னா சிம்பிளான டேஸ்டான ஆனியன் பக்கோடா தாங்க ரெடி பண்ண போறோம். வாங்க prepare பண்ணது எப்படின்னு நாம பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்க first time பார்க்கறதா subscribe பண்ணிட்டு பாருங்க. பக்கத்துல இருக்க bell icon-ஐ click பண்ணிக்கங்க. அப்பதான் நாங்க போற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு notification வரும். நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். ஆனியன் பக்கோடா ரெடி பண்றதுக்கு ஒரு பவுல்ல 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு அது கூடவே 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்குங்க. அடுத்து 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், உப்பு தேவையான அளவு, 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. அடுத்ததாக நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா மீடியம் சைஸ் வெங்காயம் 2 கட் பண்ணி எடுத்துருக்கேன். அது இது கூட சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுக்க இஞ்சி கொஞ்சமாக, அது கூடவே பச்சை மிளகாய், கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி, அது கூடவே நம்ம கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். பூண்டு வந்து தட்டி போட்டிருக்கேன், அப்போ தான் கொஞ்சம் நல்லா வாசமாக இருக்கும். அது கூடவே சோம்பு கொஞ்சம் சேர்த்துக்குங்க. இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் கை வச்சு நல்லா பிசைஞ்சு விட்டுக்குங்க. எல்லாம் பிசைஞ்சதுக்கப்புறம் லைட்டாக தண்ணி ஊற்றி இன்னொரு டைம் நல்லா கையை வச்சு நல்லா பிசைஞ்சிக்குங்க. ரொம்ப ஊற்ற வேண்டாம். அவ்வளோதான், மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. கையால் எடுத்து இந்த மாதிரி உதிரி உதிரியாக போட்டுக்குங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்குங்க. போட்டதுக்கப்புறம் லைட்டாக கரண்டியால் பிரித்து விட்டுக்குங்க. இந்த பக்கோடா ரெடி பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு 15 நிமிஷம் இருந்தால் போதும். ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். அதே டைமில் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போது பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. அது மேலேயே கொஞ்சம் நம்ம கருவேப்பிலை போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். பக்கோடா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ எடுத்துடலாம். ரொம்ப டேஸ்ட்டான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சிங்க. இது வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.